தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பௌர்ணமி கிரிவலம் முடித்து கிளம்பிய பக்தர்கள் ரயில் நிலையத்தில் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகள் கிடைத்திருக்கிறது. தரிசனத்தை முடித்துக் கொண்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். காத்திருந்த ஏராளமான பயணிகள் ரயில் வந்ததும் ஒருவருக்கொருவர் முண்டியடித்து ஏறிய ஒரு சம்பவமும் அங்கு நடைபெற்றிருக்கிறது. ரயிலில் இடம் இல்லாத பயணிகள் ரயில் நிலையத்திலே காத்திருக்கும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்கள். வணக்கம் பவித்ரா. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை 12 மாதங்களில் பல்வேறு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதனைத் தொடர்ந்து இன்று புரட்டாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் திருவண்ணாமலை குவிந்து கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் புரட்டாசி மாத பௌர்ணமி நேற்று காலை 11:27 மணிக்கு ஆரம்பித்து இன்று காலை 9 மணிக்கு நிறைவடைகிறது. புரட்டாசி மாத பௌர்ணமி கிரிவலத்திற்காக பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து சுமார் 10 லட்சம் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலை குவிந்து விடிய கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் சிறப்பு ரயில்களும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இயக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விடிய கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் விடியற்காலை முதல் குவிந்து வருகின்றனர். ரயில் நிலையத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டமாக இருந்த நிலையில் விழுப்புரத்தில் இருந்து காட்பாடி செல்லும் பயணிகள் ரயில் திருவண்ணாமலைக்கு வந்தடைந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் சார்பிலும் 2 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக 4 பெட்டிகள் சேர்க்கப்பட்டு கிரிவலம் வரும் பக்தர்கள் பயனடையும் வகையில் மாவட்ட நிர்வாகமும் ரயில்வே துறையும் இணைந்து செயல்பட்டு வருகின்றது. இந்த ரயில் விழுப்புரத்தில் இருந்து காட்பாடி வரை இயக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது பவித்ரா. இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை வந்தடைந்த ரயில் புரட்டாசி மாத பௌர்ணமி கிரிவலம் முடிந்த காத்திருந்த பக்தர்கள் ஏராளமானோர் ஒருவரை தள்ளிக்கொண்டு முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏறினர். அதனுடைய காட்சிகள் நம்ம பார்த்து வருகிறோம். ரயிலில் புறப்பட்டு சென்ற ஏராளமான பக்தர்கள் அடுத்த ஒரு ரயிலுக்காக காத்திருக்கும் சூழல் நிலவி வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் ரயில் நிலையத்தில் குவிந்ததால் அங்கு ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பவித்ரா. உங்களுடைய தகவலுக்கு நன்றி மணிகண்டன். already bergantung ya.